சங்கரன் கோயிலில் ஆடி மாத தபசு விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆடி மாத தபசு விழா தோன்றிய வரலாற்றை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். முன்பொரு காலத்தில் நாகலோக அரசர்களான சங்கன் மற்றும் பதுமன் இருந்தார்கள். சங்கன் சிவபெருமானோட தீவிர பக்தர், பதுமன் நாராயணரோட தீவிர பக்தர். ஒரு நாள் 2 பேருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது. சிவபெருமான் பெரியவரா, விஷ்ணு பகவான் பெரியவரா என்று 2 பேர் போய் அம்பிகை கிட்ட தீர்ப்பு வழங்க சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அம்பிகை சிவனும் நாராயணரும் ஒன்றுதான் என்பதை மக்கள் அனைவருக்கும் உணர்த்துவதற்காக சங்கரன் கோயிலில் தான் ஒற்றை காலில் நின்று தவத்தை மேற்கொள்கிறார்கள். முனிவர்களும் ரிஷிகளும் யோகிகளும் அதில் கலந்து கொள்கின்றார்கள். ஆடி மாத தபசு நாளன்று சிவபெருமானும் நாராயணரும் மக்கள் அனைவருக்கும் ஒன்றாக காட்சி அளிக்கின்றனர். இதன் மூலம் அம்பிகைக்கு மட்டுமல்ல, முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள், சங்கன், பதுமன் அனைவரும் சிவனும் நாராயணரும் ஒன்றுதான் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அன்றைய தினத்தை தான் ஆடி மாத தபசு விழாவாக சைவ மக்கள் அனைவரும் வைணவத்தினரும் சேர்ந்து இணைந்து கொண்டாடும் திருவிழாவாக சங்கரன் கோயிலில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆண்டுதோறும் இந்த விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது.